Hey, hi, what's up? Hey, how are you? Yeah, it's going good. அப்புறம் என்ன பிஸியா? கேன் ஸ்பீக் டு யூ? பிஸிலாம் இல்ல ப்ரோ. சும்மா தான் விண்டோ ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருக்கா. எப்படி இருக்கீங்க? ஆஃபீஸ்லாம் எப்படி போகுது? அப்புறம் ப்ரோ நீங்க 10 டேஸ்ல லண்டன் வர போறீங்க. நானா? கண்டிப்பா வரேன். என்னன்னு சொல்லுங்க. கண்டிப்பா வரேன். ஐ நோ யூ ஆர் வெரி ஸ்மார்ட். ஸோ கெஸ் பண்ணுங்க பாப்போம். கெஸ்ஸிங்கா? யா கெஸ் பண்ணுங்க. நான் உங்களை லண்டனுக்கு இன்வைட் பண்றேன்னா மேபி என்னவா இருக்கும்? என்னவா இருக்கும்? எனக்கு ஒண்ணு தோணுது. அடா ம், நீங்களே சொல்லுங்க. பட் அதுவா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க சொல்லுங்களேன். இல்ல ப்ரோ, உங்க கெஸ்ஸிங் கரெக்டா தான் இருக்கும். நீங்களே சொல்லுங்க. இல்ல, நான் ஏதாவது சொல்லி அது உங்களை கஷ்டப்படுத்திருச்சுன்னா? பட் நான் ஒன்னு கெஸ் பண்ணிருக்கேன். சரி, நானே சொல்லிடுறேன். மஸ்ட் பி உங்க மேரேஜ். ப்ரோ, நீங்க செம்ம ஸ்மார்ட். எப்படி இவ்வளவு கரெக்டா கண்டுபிடிச்சீங்க? ஆக்சுவலி நீங்க கண்டுபிடிச்சிருங்கன்னு எனக்கு தெரியும். சரி, நீங்க கண்டுபிடிச்சது கரெக்ட். பட் மேரேஜ் யார் கூடன்னு சொல்லுங்க பாப்போம். அப்படியா? இல்ல இல்ல, கண்டிப்பா அதை நான் சொல்ல மாட்டேன். ஏற்கனவே ஒண்ணு நான் சொல்லிட்டேன்ல. இதை நீங்க சொல்லுங்க. உங்க வாயில இருந்தே சொல்லுங்க. நான் கேக்குறேன். நீங்க நினைக்கிறதுதான். ப்ரோ, ஸ்வேதாவா? ஆமாம் ப்ரோ. எஸ், மேரேஜ்க்கு அக்செப்ட் பண்ணிட்டா. 10 டேஸ்ல எங்களுக்கு மேரேஜ். கங்க்ராட்ஸ். கங்க்ராட்ஸ். எப்படி இருக்கா அவ? ரொம்ப நாளாச்சு அவகிட்ட பேசி. எப்படி இருக்கா? நல்லா இருக்கா ப்ரோ. ஆக்சுவலி நாங்க மேரேஜ்க்கு ஷாப்பிங் வந்தோம். அவ ஷாப் பண்ணிட்டு இருக்கா. அப்ப நான் அவகிட்ட கேட்டேன், இந்தியால யாரெல்லாம் இன்வைட் பண்ண போற, நேம் லிஸ்ட் கூட நானே இன்வைட் பண்றேன்னு சொன்னேன். யூனோ, அவ எனக்கு யாருமே இல்லைன்ட்டா. எனக்கு இன்வைட் பண்றதுக்கு யாருமே இல்ல, உன் சைடு மட்டும் இன்வைட் பண்ணேன்னா. அவ ஏன் இப்படி சொன்னா எனக்கு தெரியல. நான் அவகிட்ட உன் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் இன்வைட் பண்றியானு நான் கேட்கல. ஏன்னா அவளை எந்த விதத்திலையும் நான் ஃபோர்ஸ் பண்ணக்கூடாதுல்ல. அவளோட விஷ். நம்ம அவளை கம்பல் பண்ணக்கூடாதுல்ல. அதனாலதான் நான் உங்களை இன்வைட் பண்றேன். ஜூன் 10th எங்களோட மேரேஜ். ஜானு, நீங்களும் கண்டிப்பா வரணும். நான் டிக்கெட் போட்டுவா? ராம், ராம் யூ தேர்? ஹலோ. யா, யா ஐம் ஹியர் ஒன்லி. யா டெல் மீ. நான் டிக்கெட் போட்டுருவா? ஜூன் 7 வந்துடுறீங்களா? சாட்டர்டே சண்டே உங்களுக்கு ஆஃபீஸ் லீவ் தானே? இப்போ ஜூன் 7 வந்துட்டீங்கன்னா 10th மேரேஜ் முடிச்சிட்டு போலாம்ல. லண்டன் சுத்தி பார்த்த மாதிரி இருக்கும். ஜானு சிஸ்டர் அழைச்சிட்டு வாங்க. ப்ரோ, ப்ரோ, ஜூன் 10th மேரேஜ், ஜூன் 20th ரிசப்ஷன். அங்க சென்னையில தான். இங்க மேரேஜ் பண்றோம் எங்களுக்கு கிரீன் கார்டு வேணுங்கிறதுக்காக. பட் ரிலேஷன்ஸ் எல்லாம் அங்க தானே இருக்காங்க. அதனால ஜூன் 20th ரிசப்ஷன். ரெண்டுத்துக்கும் நீங்க வரணும். நான் மாப்பிள்ளை வீட்டு சைட்ல இருந்து உங்களை இன்வைட் பண்ணிருக்கேன். என்னோட சிஸ்டர் ஜானு அழைச்சிட்டு வாங்க. ஜானு சிஸ்டருக்கு நான் கால் பண்ணி சொல்லணுமா? அவங்க எதுவும் தப்பா நினைச்சுப்பாங்களா? ராம், ஹலோ. ப்ரோ, நீங்க ஆடியபிளா இல்ல. எதுவும் கேட்க மாட்டேங்குது. ஹே, இல்ல, நான் உங்களுக்கு ஐ லெட் யூ நோ. டிக்கெட் எதுவும் போடாதீங்க. ஐ லெட் யூ நோ. ப்ரோ, நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்றேன். உங்களோட பிரசன்ட் கண்டிப்பா இருக்கணும்னு எக்ஸ்பெக்ட் பண்றேன். சென்னையில வந்து நான் ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட் ஆனது உங்களோட தான். உங்களை தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உங்ககிட்ட நான் நிறைய விஷயங்கள் அட்மையர் பண்ணேன். உங்களோட லவ்வா இருக்கட்டும், உங்களோட ஜென்யூனிட்டி ஆகட்டும், உங்க கேரக்டர் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் ஸ்வேதாவோட ஃப்ரெண்டுனோட இன்னும் அதிகமா பிடிச்சிருச்சு. ஸ்வேதா நீங்க வரணும்னு எக்ஸ்பெக்ட் பண்றாலோ இல்லையோ, நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஜூன் 10th மேரேஜ். அதையும் நீங்க கண்டிப்பா அட்டன் பண்ணணும். ஜூன் 20th சென்னையில தான் ரிசப்ஷன். அதுலயும் உங்க 2 பேரோட பிரசன்ட் இருக்கணும். ப்ரோ, யூ நோ வாட்? என்னோட ஃபர்ஸ்ட் இன்விடேஷன் யாருக்கு தெரியுமா? உங்களுக்கு தான். உங்க வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சிருக்கேன் பாருங்க. உங்களை தான் ஃபர்ஸ்ட் இன்வைட் பண்ணணும்னு தோணுச்சு. உங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் காப்பி அனுப்பிச்சிருக்கேன். ஹலோ, உங்க அக்கா எனக்கு கால் பண்றாங்க. ஏதோ அர்ஜென்டா உன்கிட்ட பேசணுமா? நீ ஏன் கால் பிக் பண்ணல கேக்குறாங்க. நான் போனை டேபிள்ல வச்சுட்டு வந்திருக்கேன். சைலண்ட்ல இருக்குது. சரி, போய் கால் பண்ண. அதை சொல்லதான் வந்தியா? அதை நீ வாட்ஸ்அப்லயே சொல்லிருக்கலாமே. இப்படி திரும்பிட்டு நீ சொல்றதுக்கு வாட்ஸ்அப்லயே சொல்லிருக்கலாம். அப்படியா? இனிமே அப்படியே சொல்லிடுறேன். நீங்க தான் இப்ப சொல்லி தரீங்கல்ல, டைரக்டா வந்து பேசாத. உன்னை பார்க்க பிடிக்கல, வாட்ஸ்அப்ல எதுவா இருந்தாலும் சொல்லுங்கிறீங்க.
அதே பண்ணிடுறேன். நீ இப்ப என்னதான் நினைச்சிட்டு இருக்க? என்கிட்ட டெய்லி டெய்லி சண்டை போடணும்னு நினைச்சிட்டு இருக்கியா? சண்டை போடணும்னு பிளான் பண்ணிக்கிட்டே வருவியா? எனக்கெல்லாம் எந்த பிளானும் இல்லப்பா. எனக்கெல்லாம் பிளான் போடவும் தெரியாது, அதனால எக்ஸிக்யூட் பண்ணவும் தெரியாது. மனசுக்குள்ளேயே நிறைய வச்சிருக்கவங்க தான் நிறைய பிளான் போடுவாங்க. நான் எதையுமே மனசுக்குள்ள வச்சிருறது இல்ல. எந்த பிளானும் நான் போடுறது இல்ல. அப்படியா? சரி, அப்ப ஆபீஸ் விட்டு போறேன்னு யார் பிளான் போட்டது? ஆபீஸ் விட்டா? ஆபீஸ் விட்டு நான் எப்பயோ போகணும்னு பிளான் பண்ணிட்டேனே. நான் எம்எஸ்சி ஜாயின் பண்ணிருக்கேன். ஜூன் 15 ரீஓபனிங். எனக்கு கிளாஸ் ஸ்டார்ட் ஆயிடும். அந்த பிளான் நான் தான் பண்ணேன். ஓ, அது நீங்களா பண்ண பிளானா? இல்ல திடீர்னு அந்த முடிவு எடுத்தீங்களோ நீங்க? திடீர்னா திடீர்னா எடுக்கல. இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் சொன்னேன் நான் எந்த பிளானும் போடலன்னு. இப்ப பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணது யாருன்னு உனக்கு தெரியலையா? நான் கூட இந்த ஆபீஸ் விட்டு கிளம்பிடுவேன். வேற ஜாப் பார்த்துட்டு இருக்கேன். நீ பேப்பர் போட்டல, அது கூட என்கிட்ட சொல்லவே இல்லை. நீ சொல்லணும்னு தோணல. சூப்பரா சொன்ன பத்தியா, சொல்லணும்னு தோணலன்னு. இதுக்கு தான் நான் சொன்னேன் எது வந்தாலும் வாட்ஸ்அப்பே பண்ணிடுன்னு. எதுக்கு வந்து பிடிக்காம பேசிட்டு இருக்கிற? இங்க பாரு ஜனனி, ஒண்ணு மட்டும் புரிஞ்சுக்கோ. உனக்கு மேரேஜ் ஆயிடுச்சு, உனக்கு நிறைய லிமிடேஷன்ஸ் இருக்குது. பட் நான் அப்படி கிடையாது. நான் பேச்சுலர். அந்த நைட்ல நீ என்ன பார்க்க வர்றது ரொம்ப பெரிய தப்பு. என்ன மட்டும் இல்ல, யாரையும் நீ அந்த நைட்ல எல்லாம் போய் பார்க்க கூடாது. அதுவும் ஹஸ்பண்டே அழைச்சிட்டு நீ வர்ற. அவருக்கு எதுக்கு கஷ்டம் கொடுக்குற? அப்படி ஒன்னும் எமர்ஜென்சி இல்லையில என்ன பார்க்க வர்றது. ஐ நோ, எனக்கு கால் பண்ண, நான் அட்டன் பண்ணல. நான் பேசுறேன்னு வந்துட்டேன், கரெக்ட். பட் அது அது கரெக்டா இல்ல. அந்த நைட்ல அவங்களே டிஸ்டர்ப் பண்ணி நீ வர்றது, அது அது கரெக்டானது கிடையாது. அதனாலதான் நான் உங்ககிட்ட ஹார்ஷா பேசினேன். நான் உன் ஃப்ரெண்டுங்கிறத விட உன்னோட நல்ல வெல்விஷர். நீ நல்லா இருக்கணும்னு நினைக்கிறதுல உங்க அம்மா அப்பாக்கு எவ்வளவு ஆசை இருக்குமோ அந்த ஆசை எனக்கும் இருக்குது. நீ உன் ஃபேமிலி லைஃப நல்லா லீட் பண்ணணும். அது ரொம்ப அழகானது. அது ரொம்ப ரொம்ப பெர்ஃபெக்டா கொண்டு போகணும். அதுக்கு நீ நீ எல்லாரையுமே யாரையுமே, ஈவன் உன்னோட அண்ணா, உன்னோட ஃபேமிலி, அவங்க கிட்ட இருந்து கூட டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்றணும் அப்படிங்கிற சுச்சுவேஷன் வந்ததுன்னா அதையுமே பண்ண. அது தப்பு இல்ல. பிகாஸ் உனக்கு உன் ஹஸ்பண்ட் தான் இனிமே எல்லாமே இருக்கணும். உன் ஃபேமிலி தான் உனக்கு முழுசா இருக்கணும். அது தவிர மத்த எல்லாத்தையுமே நீ ரொம்ப கம்மியா யோசி, ரொம்ப கம்மியா வியூ பண்ண. உன் நல்லதுக்காக தான் நான் அன்னைக்கு திட்டினேன், உனக்காக தான் நான் திட்டினேன். அதை நீ அப்படியே மனசுல வச்சுட்டு போகும்போது வரும்போதும் என்னை பார்த்து மறைச்சிக்கிட்டே போற. ஒரு ஹாய் சொல்றதுல என்ன ஆயிட போகுது? நான் இத்தனை டைம் உன் பிளேஸ்க்கு வந்தேன் தெரியுமா? பட் நீ இல்ல, ஷாம் சார் ரூம்ல இருந்த. நீ தேக்கிட்ட வேணா கேட்டு பாரு. நான் ஆஃபீஸ் வந்து நெக்ஸ்ட் டேவே உன்னை பார்க்க வந்தேன். நீ பிளேஸ்ல இல்ல. அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் ஒர்க் ஆயிட்டேன். ஆனா நீ நான் வரலன்னு நினைச்சிட்டு என்ன பார்க்கும் போதெல்லாம் மறைச்சிட்டு போயிட்டு இருக்க. நான் இன்னும் 30 days தான் அந்த ஆஃபீஸ்ல இருப்பேன். அதுக்கப்புறம் நான் ஆஃபீஸ் விட்டு போயிடுவேன். என் ஃபேமிலி லைஃப்ல உனக்கு எவ்வளவு அக்கறை இருக்கோ அதே அக்கறை நான் உன்னோட கெரியர்லயும் காட்டணும்னு நினைக்கிறேன். ஸோ நீ நிறைய லேர்ன் பண்ணிக்கோ. ஜாப் சர்ச் பண்ண தப்பில்ல. ஆனா இதை விட பெஸ்டான இடமா பாரு. நீ போற ஆஃபீஸ் இதை விட பெஸ்டா இருக்கணும். ஜாப் கிடைச்சதுக்கு அப்புறமா நீ ரிலீவ் பண்றேன்னு சொல்லு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் நீ எப்படி இருக்கியோ அப்படியே இரு. யாருக்குமே நீ ரிசைன் பண்ண போறேன்னு தெரிய வேண்டாம். உன்னோட கோல் அச்சீவ் பண்ணிட்டு நீ அதுக்கப்புறம் இன்ஃபார்ம் பண்ண. இது கூட நான் ஏன் சொல்றேன்னா, நான் எப்படி ஃபேமிலி லீட் பண்ணணும்னு சொல்றேல, அதனாலதான் நான் உன் கெரியரை எப்படி லீட் பண்ணணும்னு சொல்றேன். அதுக்கப்புறம் நான் எப்பயும் போலதான் உன்கிட்ட இருப்பேன். இதோ இப்படி. ஏன்னா நான் உன் மேல கோவமா இருக்கிறேன். நீ நம்ம வீட்டுல தானே இருக்க போற. பாட்டி தானே சமைக்க போறாங்க. ம் பாட்டி தானே சமைக்க போறாங்க. அவங்க வெஜிடபிள்ஸ் எல்லாம் வாங்கிடுவாங்க. நீ எதுக்கு வாங்கிட்டு இருக்கிற? இல்ல. ம் இன்னும் நீ என் கூட தானே இருக்க போற. இல்ல. அப்ப நித்யா தனியா இருப்பாளே. நித்யா தனியா இருப்பாளா? நான் இப்படி இருக்கிறேன். அதுக்கு இல்ல, அண்ணா வந்து பேசினதுக்கு அப்புறம் தானே நம்ம ஒன்னா இருக்கிறதா பிளானு. ஓ, நீ பிளான் பண்ணி பேசுறியா? அப்ப எதுக்கடி சரக்கடிச்ச? எதுக்கடி அப்புறம்? அப்புறம் இங்க பாருடி, இனிமேல நான் தனியா இருக்க மாட்டேன். எல்லாம் முடிஞ்சிச்சு. இனிமே நீ என் கூட தான் இருக்கணும். வெஜிடபிள்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு போய் பேக் பண்ணிடு. உன் ட்ரெஸ் திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணி வை. நான் இன்னும் ஒரு ஹாஃப் அன் ஹவர்ல கிளம்பிடுவேன். ம் அது இல்ல. அது இல்ல இது இல்லன்னு சொல்லிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, அப்புறம் என் திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு அங்க வந்துருவேன். அப்புறம் நான் அங்கேயே தான் இருப்பேன். நித்யாவை ஹாஸ்டலுக்கு அனுப்பிச்சிடு.
ஹாஸ்டலுக்கா? ஏய் என்னடி, இனிமேட்டுக்கும் தனியாலாம் இருக்க முடியாது. நீ தனியாலாம் இருக்காத, நான் உன் கூட தான் இருப்பேன். என்ன, ஓகேவா? திங்ஸ்லாம் பேக் பண்ணிடுறியா? நான் வந்துருவேன். ஹாஃப் அன் ஹவர்ல உன் வீட்டுக்கிட்ட இருப்பேன். அதுக்கு இல்ல, அது அது வந்து இது வந்து இல்ல, நமக்குள்ள எல்லாம் நடந்துட்டு சொல்றேன்ல, அது எனக்கு ஃபீலே ஆகல. இது ஃபீல் ஆகலையா? நீ ஃபுல் போதையில இருந்த, உனக்கு எதுவுமே ஞாபகத்துல இருக்காது. சரி, அப்ப நீ இதை சொல்லு. நீ கோக்குன்னு நினைச்சு குடிச்சேல, குடிச்சதுக்கு அப்புறம் என்ன நடந்துச்சு சொல்லு பார்க்கலாம். அப்பவா? அப்போ நம்ம பேசிட்டு தான் இருந்தோம். பேசிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் நான் நம்ம பெட்ரூம்ல தூங்கிட்டேன். அதான். பாத்தியா, அப்போ உனக்கு எதுவுமே தெரியல. நடுவுல ஏதோ நடந்துச்சு. இன் பிட்வீன்ல பெரிய கேப். அந்த கேப்ல நடந்ததெல்லாம் நான் நேர்ல பார்க்கும்போது சொல்றேன். அது பின்ன என்னடி, நான் போய் சொல்றியா? இல்ல இல்ல, நீ பொய்யெல்லாம் சொல்ல மாட்ட. ஆனா ஆனா நான் ட்ரெஸ் போட்டு தானே இருந்தேன். எது? அதுவா? அதுவா? அது நான் தான் போட்டு விட்டேன். நான் தான் ட்ரெஸ் போட்டு தூங்க வச்சேன். ஜனு, நீ கேள்வி எல்லாம் கேட்டுட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, எனக்கு சரி கோவம் வந்துடும். உனக்கு ஒண்ணுமே நடந்தது தெரியாது. ஆனாலும் ஓவரா பேசுறல. ஓவரா கேள்வி வேற. ஓவரா கேள்வி கேட்டேன்னு வச்சுக்கோ, வாய் விட்டு கடிச்சு விட்டுருவேன். இந்த வாய் கடிச்சிட்டு வா. ஏய் முட்டகனி, என்ன சத்தத்தை காணோம்? பேக் பண்ணி ரெடியா இருக்கிறியா? இல்ல என் திங்ஸ் எல்லாம் நான் பேக் பண்ணிட்டு வரவா? ரெண்டுல ஒண்ணுதான் நீ சூஸ் பண்ணணும். மூணாவதா எதுவும் நீ ஐடியா கொடுக்க கூடாது. மூணாவதா எதையும் நீ யோசிக்கவும் கூடாது. என்ன, புரிஞ்சுதா? என்னடி பண்ற, முடிச்சுட்டு இருக்கியா? ராம், இன்கம் டாக்ஸ் ஆபீஸ்ல இருந்து வந்திருக்காங்க. ப்ரொப்ரைட்டரை பார்க்கணும்னு சொல்றாங்கடா. ஜனு, நான் அப்புறமா கால் பண்றேன். சரி பாய். நான் வீட்டுக்கு போயிட்டு கால் பண்றேன். ஐ மிஸ் யூ டூ. பாய். காதல் ஆசையாரை விட்டது. நீ லவ் பண்ணிருக்கியா மச்சான்? லவ்வா அப்படின்னா என்ன மாமா? நீ மாசம் மாசம் ஒண்ணு பண்ணிட்டு இருக்கேல, அதையே வருஷ கணக்குல பண்ணா அது பேர் தான் லவ். ஐயோ, அது பேரு லவ்வா? அது ஜவ்வு தானடா. அவ்வளவு நாள் யாரை இழுத்துக்கிட்டே போறது? நமக்கெல்லாம் வெஜிடபிள்ஸும் ஃப்ரெஷ்ஷா இருக்கணும், வெஜ்ஜும் ஃப்ரெஷ்ஷா இருக்கணும். அது கரெக்ட் மச்சான். நீ ஃப்ரெஷ்ஷா இருக்கணும்னு எக்ஸ்பெக்ட் பண்றல, அப்ப நீ ஃப்ரெஷ்ஷா இருக்கணும்லடா. சோக்கா சொன்ன மாமே, இன்னொரு வாட்டி சொல்லு. இரு, இந்த மேடம் கிட்ட கேப்போம். அக்கா அக்கா அக்கா, நீங்க தான் கரெக்டா சொல்வீங்க. நீங்க வச்சிருக்கீங்களே இந்த வெஜிடபிள்ஸ், அதை வச்சிருக்கீங்கல்ல பாஸ்கெட்ல வச்சிருக்கீங்கல்ல, அந்த வெஜிடபிள்ஸ்லாம் எவ்வளவு நாள் ஃப்ரெஷ்ஷா இருக்கும்க்கா? ஃப்ரிட்ஜ்ல வச்சாதான் ஃப்ரெஷ்ஷா இருக்குமோ? இல்ல, நான் ரொம்ப சின்ன பையன், எனக்கு வெஜிடபிள்ஸ் பத்தியும் தெரியல, வெஜிடபிள்ஸ் எல்லாம் எங்க வைக்கணும்னு புரியல. நீங்க சொல்லி கொடுத்தீங்கன்னா அதே மாதிரி பார்த்து நடந்துப்பேன். சொல்லி தரீங்களா சிஸ்டர்? மாமே, நான் உன்னை மாமுங்கிறேன், இவன் உன்ன மச்சாங்கிறான். உனக்கு அவங்க சிஸ்டர்னா? சரி மாமா, வெஜிடபிள்ங்கிற வெஜிடபிள் வாங்குறதுக்கு துட்டு வச்சிருக்கியா? துட்டு. அது இல்லாமலா மச்சி, அது இல்லாமலா வந்திருப்பேன், எடுத்துட்டு வந்திருக்கனே. பரா. எட்ரி என்னோட காயின. என்னடா பொருள் மேலேயே போட்டுட்டிய? பொருள் வேணும்னா
பொருளை தானடா கொடுக்கணும். காசை கொடுத்தாச்சு, பொருளை கொடு. பொருள் இல்லையா? வீடு நாங்க காசு எடுத்துக்கிறோம். சா, நான் ஃபர்ஸ்ட் ட்ரை பண்றேன்டா. நான் நல்லா இருப்பேன். டேய், நீ ஜூனியர் தானே, நீ எல்லாம் ஒழுங்கா எடுக்க மாட்ட. காசு அப்புறம் மிஸ் ஆயிடும். நான் எடுக்கிறேன்டா. ஒரே அட்டம்ப்ட்ல ஆல் பாஸ்னா நான் எடுக்கிறேன் காசை. என்னடி என்னடி முறைக்கிற? பொண்ணு பொருளை கொடு, இல்ல காசு எடுக்க விடு. நான் தானே போட்டேன், நான் தான் எடுப்பேன். அண்ணா, அண்ணா ஆட்டோ வருமா? பொருள் போகணும். ஏறு ஏறு, கொஞ்சம் அவசரமா போகணும். சீக்கிரம் போங்க. போலாம், போங்க போங்க. Hello, sir. I'm Sriram. I'm the proprietor of this concern. But see, I'm paying my tax regularly. I don't have any issues in the tax submissions. But may I know why this? See, Sriram, you're asking the reason, right? We got information that your asset and materials is not under legal thing. That's what we came. Please cooperate with us. Okay, sir. But see, you need to talk to my auditor only, right? நாங்க ஆடிட்டர் கிட்ட பேசுற மாதிரி இருந்தா ஏமா நாங்க இங்க வரணும்? போன் காலே உங்க ஆடிட்டர் நம்பர் வாங்கி அவர்கிட்ட பேசிருப்போமே, அவரை மீட் பண்ணிருப்போமே. சரி, உங்க லாஸ்ட் 6 மந்த்தா டாக்ஸ் பே பண்ணவே இல்ல. அசெட் பில்லிங் கூட கணக்குல காட்டல. சரி, உங்களோட அசெட் எதுவுமே உங்க பேர்ல இல்ல. கணக்குல இல்லாத மணி நிறைய உங்ககிட்ட இருக்க. டிரான்சாக்ஷன் எதுக்குமே ப்ரூஃப் இல்ல. லிக்விட் கேஷ் நிறைய யூஸ் பண்ணிருக்காங்க. சொல்லுங்க ஸ்ரீராம், நீங்க டாக்ஸ் எல்லாம் பே பண்ணிட்டீங்கங்கறீங்க. பட் ஹவ்? ரிப்போர்ட் எதுவும் போய் சொல்லாதுல்ல. யூ மே பி a liar, but report will not lie. Can you accept it? I'm asking you only, Sriram. Yeah, but I want to talk to my auditor. This is not a time to speak to him. And this is not a time also. நான் டைம் மீன் பண்றது ஐடி ரெய்ட் வந்ததுக்கு அப்புறமா எங்க ஆடிட்டர் கிட்ட கன்க்ளூஷன் வாங்குறாங்கறீங்க. How, Sriram? You are running the company, okay? You have to keep everything in your fingertip. Got it? But sir, I'm having everything. Whatever I'm having, the assets, in the liquid cash, and the jewels, எல்லாத்துக்குமே என்கிட்ட proof இருக்குது. Nothing is illegal. But I wanted to confirm you with my auditor. So, can you please? No, Sriram. You can't do it right away. கோபால், அவரோட லேப்டாப்பை வாங்குங்க. சார், உங்க லேப்டாப்பை கொடுங்க. சார், என்னோட டாக்ஸ் பே பண்ண பில் எல்லாமே என்னோட லேப்டாப்ல தான் இருக்குது. அது கொடுங்க. நான் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். Or else என்னோட ஆடிட்டரை மீட் பண்ணுங்க. I call him. He'll come and tell you the works. அதுக்கப்புறம் டிசைட் பண்ணுங்க whether the money is legal or illegal. Before that, எந்த அசம்ஷன் பண்ணாதீங்க. ஸ்ரீராம், இவ்ளோ பேசுறீங்க. 6 month tax பே பண்ணல சொல்றோம். அத பத்தின டீடைல்ஸ் உங்களுக்கு தெரியலல்ல. So, I mean to say, you are not eligible to run the business. Can you accept it? உன்னோட வயசுல எல்லாருமே பிசினஸ் பண்றேன்னு கிளம்பிடுறீங்க தான். பட் பிசினஸ்ல அச்சீவ் பண்ணலாம், ஜெயிக்கலாம். பட் உங்களோட பாத் அது நேரா இருக்கணும். உன்னோட பாத் நேரா இல்ல. சார், பட் எப்படி நீங்களா சொல்வீங்க? என் அசர்ட் அண்ட் என்னோட ஃபினான்ஸ் எல்லாமே என்னோட ஹார்ட் ஒர்க்கால வந்தது. நான் காலேஜ் படிக்கும் போதுல இருந்தே எங்க அப்பாக்கு நான் ஹெல்ப் பண்ணுவேன். அவர் பிசினஸ் நான் பார்த்துட்டு தான் இருந்தேன். அப்ப நான் நிறைய சேவ் பண்ணேன். யூனோ, ஐ யூஸ் டு ஒர்க் டே அண்ட் நைட். எங்க அப்பாக்கு தெரியும். அண்ட் என் மணி எல்லாமே இல்லீகல் சொல்றது தட் இஸ் நாட் ஃபேர். எனக்கு ப்ரூஃப் பண்ண சான்ஸ் கொடுங்க. ஒன்னு என்னோட லேப்டாப் கொடுங்க. I'll show you how things happened. Otherwise, எனக்கு கால் பண்ண டைம் கொடுங்க. I'll call my auditor. I'll connect with you. He'll explain you. I'll call him also. He'll come immediately. Let's have a discussion. But எதுவுமே இல்லாம எனக்கு சான்ஸே கொடுக்காம நீங்க இன்வெஸ்டிகேஷன் மட்டும் பண்றது that is not right. Sorry to say. அப்படியா? Do you know who we are? இன்கம் டாக்ஸ்னா என்ன நினைச்சிட்டு இருக்க? பூட்டி இருக்கிற ஆபீஸே உடைச்சி ரைட் பண்றதுக்கு எங்களுக்கு பவர் இருக்குது. Do you know that?
அப்படி இருக்கும்போது ஆஃப்டர் ஆல் யூ ஆர் ஜஸ்ட் அ டைரக்டர் அண்ட் யூ ஆர் ரன்னிங் திஸ் அ ஸ்மால் கன்சர்ன். பட் உங்களை இன்வெஸ்டிகேட் பண்றதுக்கு இன்னும் நாங்க யார்கிட்ட பெர்மிஷன் வாங்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க? சொல்லுங்க ஸ்ரீராம். சார், நான் உங்களோட பாயிண்ட்க்கு வரேன். 6 மந்த் நீங்க டாக்ஸ் பே பண்ணல சொல்றீங்க. உங்க டிபார்ட்மெண்ட் தான் நோட்டீஸ் அனுப்பியிருக்கலாம்ல. நோட்டீஸ் எங்களுக்கு எதுவுமே வரலையே. நீங்க நோட்டீஸ் அனுப்புனதுக்கான ப்ரூஃப் ஏதாவது உங்ககிட்ட இருக்கா? உங்களால ப்ரூஃப் காட்ட முடியுமா? என்னோட ப்ரூஃப் வேண்டாங்கிறீங்க, என் ஆடிட்டரோட ப்ரூஃபும் வேண்டாங்கிறீங்க. ஷோமி, நான் உங்களுக்கு டாக்ஸ் பே பண்ணலங்கிற ப்ரூஃபா எனக்கு காட்டுங்க. அதை பண்ண முடியுமா சார்? ஐம் ரெக்வெஸ்டிங் யூ. என் ஆடிட்டருக்கு நான் கால் பண்றேன். வெயிட் பண்ணுங்க. கோபால், அவர் கையில இருந்து அந்த போன் வாங்குங்க. இன்வெஸ்டிகேஷன் நடந்துட்டு இருக்கும்போது நீங்க போன் யூஸ் பண்ணக்கூடாது, யாருக்கும் கால் பண்ணக்கூடாது. 24 ஹவர்ஸ் இன்வெஸ்டிகேஷன் முடிஞ்சோனதான் நீங்க மொபைல் யூஸ் பண்ணணும், யார் கூடவும் பேசணும். லெஃப்ட் போங்க, லெஃப்ட் போங்க. ஆனா போறூருக்கு லெஃப்ட்ல போகணும். எல்லாம் எனக்கு தெரியும். மூடிட்டு உட்காரடி. லெஃப்ட் போணுமா ரைட் போணுமான்னு எதுவும் சொல்லக்கூடாது. வாய மூடிட்டு உட்காரு. நீ எங்க போகணும் நான் சொல்றேன். வழியில ஏதாவது பேசி கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணணும்னு வச்சுக்கோ, ஆட்டோட கவுத்துட்டு எஸ்கேப் ஆயிடுவேன்.